ஹாய் ஹலோ. இன்னைக்கு ஆஷ்டா நவராத்திரி பஞ்சமி பூஜைங்க. இந்த பூஜை கலசம் வச்சு யாருக்கு கொண்டாடுவாங்கன்னா வாராகி அம்மனுக்கு தாங்க கொண்டாடுவாங்க. விளக்கேற்றினதுக்கப்புறம் அபிஷேகம் தொடங்கியாச்சுங்க. அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம், மஞ்சள், குங்குமம், பிறகு தேன், மாதுளை முத்துக்கள், பால் அபிஷேகம் ஆகிய அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சேங்க. வாராகி அம்மனுக்கு மாதுளை முத்துக்கள்னால் ரொம்ப பிடிக்குங்க. மாதுளை கனியில் தேன் கலந்து வைக்கிறது ரொம்ப விசேஷங்க. அம்மா விரும்பி ஏற்றுக்குவாங்க. இன்றைக்கி அம்மனுக்கு தேங்காய் தீபம் தாங்க போட்டேன். நெய்வேத்தியத்துக்கு மாதுளை முத்துக்களில் தேன் கலந்து வச்சேங்க. சர்க்கரை பொங்கலும் பானகமும் கலக்கி வச்சுருக்குறேங்க. நெய்வேத்தியம் படைத்ததுக்கப்புறம் அம்மனுக்கு 108 போற்றி சொல்லி பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை பண்ணணுங்க. நல்லபடியாக அர்ச்சனை பண்ணி தீபாரணையெல்லாம் காட்டியாச்சுங்க. இன்றைக்கி அம்மா எங்கள் வீட்டில் பானகம் குடிக்கலைங்க. ஏன்னா நான் கலசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் எங்கள் பாப்பாவை நான் திட்டிட்டு அவள் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் அப்போவே நினச்சேன் இன்றைக்கி கலசம் வைக்க போகிறோம், பாப்பா வேறு திட்டி அனுப்பிட்டோம். ஆனால் அம்மனுக்கு இந்த மாதிரி குழந்தைங்கள அழ வச்சா பிடிக்காது, வீட்டில் சண்டை போட்டால் பிடிக்காது. நான் அப்போவே நினச்சேன். அப்புறம் பானகம் கொடுத்தப்போ அம்மா குடிக்கலை. அதுக்கப்புறம் நான் மன உருகி வேண்டிக்கிட்டு நான் செஞ்சது தப்பு தான்மான்னு. அதுக்கப்புறம் அம்மனுக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தேன். அம்மா நல்லபடியாக குடித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க, கண்டிப்பாக செவி கொடுப்பாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்